வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி டு லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் குரூப் 4 சிலபஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அண்ட் தென் நிறைய பேர் வந்து இனிமேல் புக்கே தேவையில்லை தமிழுக்கு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில்நெடில் வேறுபாடு வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் வந்து எங்கே உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th 7th ஸ்டார்ட் பண்ணி நான் 10th வரைக்குமே வந்து இந்த எழுத்தும் சரி சொல்லும் சரி இது ரெண்டுமே இந்த 2 இலக்கணமே வந்து நமக்கு அங்கே தான் வந்து கவர் ஆகும். அது நீங்கள் படித்தாலே போதும். அப்போ நமக்கு புக்கு கண்டிப்பாக தேவை. சில இடத்துல வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து கண்டிப்பாக புக்கு தேவை. அழகு 1 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு அழகு 2க்கும் எல்லாத்துக்குமே புக்கு தான் தேவை. ஏன்னா புக்கு தான் நமக்கு வந்து ஒரு ரோட் மேப் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியுமே ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுலேருந்து நாங்கள் இப்படி தான் கொஸ்டின் கேட்போம், இவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்றத முதற்கொண்டு நம்மக்கிட்ட வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லகராதினா அங்கேருந்து இப்போ அங்கே 15 கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை புக்கில் எங்கெல்லாம் தேடலான்னா அங்கங்கே இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து புக் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, புக் பேக்கில் கண்டிப்பாக இவங்க சொல்கிற எல்லா விஷயமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 6th to 10th ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்ட டு அட்டை படிச்சிருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களுக்கு சிலபஸ் பார்த்தோன்னே படித்தோன்னே புரிஞ்சிருக்கும். இது வந்து இங்கே தான் இருக்குது, இது வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்போ புக்கில் வந்து அங்கங்கே வந்து கண்டிப்பாக கண்டென்ட் இருக்குது. புக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா புக்கு தான் நமக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி. எதுவுமே இல்லாமல் நம்மளாக எதுவும் படிச்சிட முடியாது, யாரும் புதுசாக வந்து புக்கு போட முடியாது. ஸோ இது வந்து நியூ சிலபஸ். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசாக வந்து தமிழுக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் ஒரு 1-2 டாபிக் தான் நியூவாக சேர்த்துருக்காங்க. பட் ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. முன்னாடி வந்து 6th to 10th படிச்சிருங்க அப்படின்றதோட முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாத்தையும் உத்து பார்த்து புக்குக்குள்ளேயே வந்து நிறைய விஷயம் வந்து இருக்குது. இது எல்லாமே புக்குக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து நம்ம தான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வேர் டு ஸ்டடி இருந்தால் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் நீங்களே ஓப்பன் பண்ணி படித்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி புக் பேக் பின்னாடி இருக்கும். இலக்கணம் படிங்க, புக் பேக் பின்னாடி படிங்க. அதுக்கப்புறம் முறைநடையெல்லாம் கொடுத்துருக்கும் போது அங்கெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுதான் மொத்தமாக சொல்லணும்னா ஒரு ஓவரால் வேர் டு ஸ்டடி தமிழுக்கு அப்படின்னா அது இதுதான். இந்த மாதிரி எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ கோடித்த இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல்கள், அதுக்கு நாங்கள் எப்படி கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. வேறு வந்து எழுதும் திறன், இதில் வந்து செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையிலிருந்து சரியான தொடர் எழுது, மரபு பிழையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சரி பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மா வந்தது அப்படின்றது கரெக்டானு கேட்டால் கரெக்ட் கிடையாது. அம்மா வந்தாள் அப்படின்றது தான் கரெக்டு. மாடு வந்தது அப்படின்னு சொல்கிறது வேணால் அது வந்து மாடு அப்படின்றது அக்ரிணை. அப்போ அதுக்கேற்றது வந்து அந்த மாடு வந்தது அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ அப்போ அதுதான் அது கரெக்ட். அம்மா வந்ததுன்னு வந்து உயர்திணைக்கு வந்து சொல்லக்கூடாது, அம்மா வந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இலக்கணத்தில் வந்து கரெக்டான ஃபார்முலா மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 6th to 10th லாஸ்ட் இயர் எப்படி சிலபஸ் இருந்துச்சு அந்த சிலபஸ் படி எழுதினவங்க கூட இதில் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். பட் ஆனால் அதில் வந்து நம்ம நிறைய இலக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருப்போம். இதில் வந்து இலக்கணம் நம்ம வந்து எதெல்லாம் வந்து சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போவோமோ அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே அதை வந்து படிச்சுக்கணும். இந்த சர்ச் இன்ஜின், தேடு பொறி, வலசை, மைக்ரேஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலை சொற்கள் இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும், புக் பேக்கில் இருக்கும். அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து புக்குக்குள்ளேயும் இருக்க சான்ஸ் இருக்குது லெசனுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இது வந்து கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையது. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுறது. அப்புறம் வந்து சில செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேராகிராஃப் கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது மாதிரி கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதுக்குள்ளேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. உவமை தொடரோட பொருள் என்ன, மரபு தொடரோட பொருள் என்ன, பழமொழிகளோட பொருள் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறாங்க. அடுத்து மொழிபெயர்ப்பு பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கியம். இங்கே இலக்கியத்தில் வந்து 15 கேள்வி தான் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் 20 அதிகாரங்கள் மட்டும்தான், அதை நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறள் பற்றின வேறு செய்திகள் எதுவும் இருக்கும் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவரோட வேறு பெயர், திருக்குறள் புக்கோட வேறு பெயர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி நானூறு, இது எல்லாமே புக்கில் தான் இருக்கும். நம்ம வேறு எங்கேயும் போக தேவையில்லை, ஆல்ரெடி புக்கில் இருக்கும். அதை வந்து நம்ம அழகாக படிச்சிடலாம். அப்புறம் வந்து இங்கே கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க யூனிட் 7க்கு வந்து பாடத்திட்டம்
சிஸ்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டது தான். அப்போ அதை தான் அடிப்படைனா நம்ம அது படிச்சிட்டாலே நம்ம வந்து கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் போகலாம். சயின்ஸை பொறுத்தளவு வந்து ஆல்ரெடி என்ன கேட்டிருந்தாங்களோ அதே தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு யூனிட் இருக்கும் பழைய சிலபஸில். பட் ஆனால் இப்போ அது இப்படி இல்லை. எல்லா யூனிட் கீழேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு வந்து அவங்களே எழுதியிருக்காங்க. எல்லா யூனிட் கீழேயும் சொல்லிட முடியாது, ஒரு சில யூனிட்டில் மட்டும் எதுக்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வருமோ அதுக்கெல்லாம் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பழசு தான். கடைசியில் வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது இருக்கிறது மட்டும்தான் புது டாப்பிக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாகிரஃபிக்கும் பழைய சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழசு வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. புதுசாக கொடுத்துருக்க ஒரே டாபிக் அப்படின்னா கடைசியாக இருக்க ஜாகிரஃபிக்கல் மேக்ஸ் அண்ட் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரெண்டையும் வந்து கலந்து 10 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மேரதாஸ் இதெல்லாமே வந்து கொடுத்து அதுக்கு அப்படியே ஜாகிரஃபி அப்படியே வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், மற்ற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரெண்டையும் கலந்துருக்காங்க யூனிட் 3 அப்படின்னு. இந்தியன் பாலிட்டி அதே தான், இங்கே வேறு எதுவுமே கிடையாது. இந்தியன் பாலிட்டிலையும் அதே தான். இன்னொன்று வந்து புதுசாக இருக்கிற ஒரு டாபிக் நான் சொல்லிடுறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அப்படின்றது தான் வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து புதுசாக இருக்க ஒரு டாபிக். அதுக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுலேருந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுவும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இப்போ முன்னாடி இருந்த சிலபஸில் இருந்தது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது மட்டும்தான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்கிற ஒரு டாபிக். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது வந்து இது வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து யூனிட் 8 இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிட் 8 அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பார்ட் பி மேக்ஸுமே அப்படியே தான். என்ன ஆப்டிடியூடு, ரீசனிங் தனியாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸில் என்ன முன்னாடி இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ரீசனிங்கில் என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது. மற்றபடி எந்த மாற்றமும் கிடையாது. ஜிஎஸ்சில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. ஒரு 2-3 யூனிட்டுக்கு மட்டும்தான் வந்து புதுசாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி ஜிஎஸ்சில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஜிஎஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. ஜிஎஸ் அப்படியே இருக்கிறது தான். நம்ம புதுசாக 1-2 டாபிக் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் தமிழில் வந்து கொஞ்சம் படிக்கிற விதத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கணுமே தவிர்த்து தமிழ் வந்து புக்கே தேவையில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் நம்ம இன்னும் போகலை. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.